வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் அமர்வு யோகாவின் அடிப்படை. இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறேன். செயல்முறை திட்டம். இதில் நாம் பார்க்கவிருப்பது அறிமுகத்தை பற்றி. வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை, யோக வசிஷ்டம், யோக சூத்திரங்கள், திருமந்திரம், நாரத பக்தி சூத்திரங்கள், ஹட்டயோகம், ஹட்டயோக பிரதிபிகா, கெரண்ட சம்ஹிதை, சிவ சம்ஹிதை, ஹட்டரத்னாவளி, சித்த சித்தாந்த பதத்தி, கோரக் ஷடகம், யோக ரகசியம் போன்ற நூல்களின் அறிமுகத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். பாடத்திட்டத்தின் கண்ணோட்டம். இப்பொழுது சொன்ன அனைத்து நூல்களையும் இப்பொழுது நாம் விரிவாக அறிமுக உரையாக பார்க்கவிருக்கிறோம். பாடத்தின் நோக்கம். இந்த யோக நூல்களின் அறிமுகம் மற்றும் சிறப்பு அம்சங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல், தத்துவங்களை புரிந்து கொள்ளுதல் மற்றும் ஹட்டயோகா நூல்களில் கூறப்பட்டுள்ள பயிற்சிகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுதல், ஒவ்வொரு நூலின் தனித்துவமான பங்களிப்பை அறிந்து கொள்ளுதல். வேதங்கள் பண்டைய இந்திய தத்துவம் மற்றும் கல்வியின் அடிப்படை ஆதாரங்களாக கருதப்படுகின்றன. வேதம் என்ற சமஸ்கிருத சொல் வித் என்ற சொல்லில் இருந்து உருவானது. இந்த வித்திற்கு பொருள் அறிவு என்பதாகும். இந்த வித் என்பதன் பொருள் பலவாறாக நாம் சொல்லலாம். ஒன்று, அறிந்து கொள்ளுதல். எதை பற்றி அறிந்து கொள்வது? அறிவை பற்றி அறிந்து கொள்ளுதல். இரண்டாவதாக, ஒன்றாதல், இறைவனுடன் இணைதல். யாருடன் ஒன்றாவது? இறைவனுடன் ஒன்றாக கலத்தல். மூன்றாவது, அடைதல். எதை அடைதல்? முக்தி பெறுதல். இந்த வேதங்களுக்கு மனித ஆசிரியர்கள் யாரும் இல்லை. இது சுத்தி இலக்கிய வகையை சேர்ந்தவை. அதாவது கேட்கப்பட்டது. யாரால் கேட்கப்பட்டது? முனிவர்களால், ரிஷிகளால், சித்தர்களால் கேட்கப்பட்டது. இந்த தத்துவம் கேட்கப்பட்டு இது குருகுலம் மூலம் பரவப்பட்டது. குருவின் மூலம் சிஷ்யர்களுக்கு சொல்லப்பட்டது. இதைத்தான் ஸ்ருதி இலக்கியமாக நாம் சொல்கிறோம். வேதங்கள் மொத்தம் 4 வகை. ரிக்வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். வேதங்களின் 4 பகுதிகளாக சம்ஹிதை, பிராமணம், ஆரணிகம், உபநிடதங்கள். இதில் ரிக்வேதத்தில் 1028 பாடல்கள் கொண்டது. யஜுர் வேதம் சடங்கு முறைகளை பற்றி கூறுகிறது. சாமவேதம் பாடல்களை பற்றி விவரிக்கிறது. அதர்வண வேதம் மருத்துவ முறையை பற்றி சொல்கிறது. அதே போல் வேதத்தின் 4 பாகங்கள் சம்ஹிதை. இதில் பாடங்கள் மற்றும் மந்திரங்கள் பற்றி சொல்லப்படுகிறது. பிராமணம் சடங்குகளை பற்றி விளக்குகிறது. ஆரண்யக்கம் இது தியான முறைகளை பற்றி சொல்கிறது. உபநிடதங்கள், கடைசியாக வருவது உபநிடதங்கள். இது தத்துவ நூல்களை சொல்கிறது. இப்பொழுது உபநிடதங்களை பற்றி பார்ப்போம். வேதங்களின் 4வது, அதாவது கடைசி பகுதியாகும். இவை வேதங்களின் சாரமாக கருதப்படுகின்றன. உபநிடதங்கள் வேதங்களின் சாரமாக கருதப்படுகின்றன. இதற்கு மற்றொரு பெயர் வேதாந்தம், அதாவது வேதத்தின் முடிவு அல்லது உத்தரமீமாம்சை என்றும் அழைக்கப்படுகின்றன. உபநிடதம் இதை நாம் பிரிக்கும் போது உப என்றால் அருகில், நீ என்றால் பக்தியுடன், ஷத் என்றால் அமர்தல். ஒரு குருவின் அருகில் பக்தியுடன் அமர்தல். இதைதான் நாம் உபநிடதம் என்று சொல்கிறோம். ஒரு சீடர் அவருடைய குருவின் அருகில் அமர்ந்து பக்தியுடன் அமர்ந்து பெறும் ஞானத்தை இந்த உபநிடதம் குறிக்கிறது. இந்த உபநிடதத்தில் மொத்தம் 108 உபநிடதங்கள் உள்ளன. அவற்றில் பொதுவாக 10 முக்கியமான உபநிடதங்களாக கருதப்படுகின்றன. 10 முக்கியமான உபநிடதங்கள் என்ன என்றால் ஈச, கேன, கட, பிரஸ்ன, முண்டக, மாண்டூக்கிய, ஐத்ரேய, தைத்ரேய, சாண்டோக்கிய, பிருகுதாரண்யக உபநிடதங்கள். இதில் மகா வாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த மகா வாக்கியங்கள் என்னவென்றால், சில மகா வாக்கியங்கள் அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்கள் இந்த உபநிடதங்களில் சொல்லப்படுகின்றன.
உபநிடதத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், மனித வாழ்வின் துயரங்கள் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுதலை அல்லது முக்தி பெறுவதே அனைத்து உபநிடதங்களின் குறிக்கோளாகும். இப்போ நம்ம எதுக்கு இந்த உபநிடதம் படிக்கிறோம்? நம்ம துன்பத்துல இருந்தோம், துயரத்துல இருந்தோம் நம்ம வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் தான் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உபநிடதங்கள்ல இருக்கு. சோ இந்த இலக்கை அடைவதற்கான வழிமுறைகளை தான் இந்த உபநிடதங்கள்ல சொல்லப்படுகின்றன. 4 மகா வாக்கியங்கள் சொன்ன இல்லையா, அது என்னென்ன 4 மகா வாக்கியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல பிரஞானம் பிரம்மன், அதாவது அறிவே பிரம்மம், தூய உணர்வே பிரம்மம், அறிவுதான் பிரம்மனா இருக்கு. அது எதுல இருந்து வந்திருக்கு, எதுல இருந்து எடுத்திருக்காங்க? அந்த அறிவே பிரம்மம், பிரஞானம் பிரம்மம், அந்த மகா வாக்கியம் எந்த உபநிடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐத்ரேய உபநிடந்தம். அது எதுல இருக்கு? ரிக்வேதத்துல இருக்கு. 2வது மகா வாக்கியம் நானே பிரம்மன், நான் தான் பிரம்மனாக இருக்கிறேன். அது பிருகுதாரண்யக்க உபநிடதத்துல இருக்கு. அது யசுர்வேதத்துல இருக்கு. 3வது தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறாய், அந்த அதுதான் நானா இருக்க, அந்த இறைவன் தான் நானா இருக்க. அதுதான் சாண்டோக்கிய உபநிடத்துல சாமவேதால சொல்லியிருக்காங்க. 4வது அயம் ஆத்ம பிரம்மன், இந்த ஆத்மா தான் பிரம்மாவா இருக்கு, பிரம்மமா இருக்கு. அது மாண்டூக்கிய உபநிடத்துல அதர்வன வேதத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மொத்தம் என்ன பார்த்தோம்? 4 மகா வாக்கியம் பார்த்தோம். அந்த 4 மகா வாக்கியங்களும் வேற வேற உபநிடதங்கள்ல இருக்கு. அந்தந்த உபநிடதங்கள் எந்தெந்த வேதங்கள்ல இருக்குன்னு பார்த்தோம். ரிக்வேதத்துல அறிவே பிரம்மம் இருக்கு, யசுர்வேதத்துல நானே பிரம்மம் இருக்கு, அதுக்கப்புறம் சாம வேதத்துல அதுவே நீயாக இருக்கிறாய் இருக்கு, 4வது அதர்வன வேதத்துல இந்த ஆத்மாவே பிரம்மனா இருக்குன்னு இருக்கு. சோ மொத்தத்துல நாம தான் பிரம்மன். அந்த பிரம்மனை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த உபநிடதங்கள்ல கொடுத்திருக்காங்க. இந்த வரைபடம் பாத்தீங்கன்னா வேதங்கள், அந்த வேதங்கள்ல 4 வேதங்கள் இருக்குன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுல என்னென்ன உபநிடதங்கள் இருக்கு அப்படின்றதுக்கான வரைபடங்கள் தான் இது. நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது பகவத்கீதை. இந்த சம்ஸ்கிருத மொழியில எழுதப்பட்ட பகவத்கீதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனின் பாடல். இதுக்கு பல பெயர்கள் இருக்கு. கீதோ உபனிஷத் மற்றும் யோக உபனிஷத். இத நம்ம ஸ்ருதி பிரஸ்தானா அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? வேதங்கள் பார்த்தோம். வேதங்கள் ஸ்ருதி பிரஸ்தானா, இது ஸ்மிருதி பிரஸ்தானா. சோ நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க இல்லையா. பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள் கொடுத்திருக்காங்க, 18 அத்தியாயங்கள் கொடுத்திருக்காங்க. வேதங்கள் அப்படின்றது நம்மளோட ரிஷிகள் மூலமா அவங்க தியானத்துல இருந்து நமக்கு கொடுத்ததுதான் ஸ்ருதி இலக்கியம். ஸ்மிருதி இலக்கியம் அப்படின்றத நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியது. இது யார் எழுதுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாபாரதத்தை எழுதினவர் வேதவியாசர். அதுல பீஷ்ம பர்வா அப்படின்ற பகுதியில இருந்துதான் இந்த பகவத்கீதை இருக்கு. சரி, பகவத்கீதை யாருக்கும் நடந்த உரையாடல்? ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடந்த, அவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த உரையாடல் தான் இந்த பகவத்கீதை. இதுல மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 18 அத்தியாயங்கள், 18 சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை வேர்சஸ், அதாவது எத்தனை ஸ்லோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 700 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல், பகவத்கீதாவோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா 18 அத்தியாயங்களும் பின்னாடி முடியும் போது யோகான்னு முடியும். அர்ஜுன விஷாத யோகா, சாங்கிய யோகா, கர்ம யோகா, அதுதான் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நம்ம கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கணும். இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தனி மனிதனோட உடல், மனம், சமூகம், அறிவு மற்றும் ஆன்மீகம் ஆகிய அனைத்து அம்சங்களையும் விளக்குவதோடு மற்றும் இல்லாமல் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு முழுமையான வழிகாட்டுதலை வழங்குகிறது. நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பகவத்கீதால இருக்கு. அதுக்கு அடுத்தது
இது என்னவா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் வந்து விரக்தியில இருப்பாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல 18 அத்தியாயங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? முதல் அத்தியாயம் ஃபுல்லா அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்லுவாரு, எல்லாமே சொல்லுவாரு, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் வந்து கேட்பாரு, என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்பாரு. ரெண்டாவது அத்தியாயத்துல இருந்து தான் 2வதுல இருந்து 18 வரைக்கும் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து சொல்லுவாரு, என்ன தீர்வு, என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாரு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ பகவத்கீதையில தீர்வுகள் இருக்கு. சோ மனிதர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறது இந்த பகவத்கீதை. இத 3ஆ நம்ம பிரிச்சுக்கலாம். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். கர்மயோகம் அப்படின்றது நமக்கு தெரியும், பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தல். அதாவது என்ன சொல்லுவாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே சொல்லுவாங்க இல்லையா? அதோட கான்செப்ட், அதோட எசன்ஸ் தான் இந்த கர்மயோகம். இது வந்து 1ல இருந்து 6 அத்தியாயங்கள் கர்மயோகத்தை பற்றி விவரிக்கிறது. அதுக்கு அடுத்தது 7 to 12ல இருந்து பக்தி யோகா பத்தி சொல்றது. அதாவது என்னன்னா, இறைவனிடம் முழுமையாக அன்பு செலுத்துவது, பக்தி செலுத்துவது. நமக்கு துயரம் வந்தாலும் சரி, சந்தோஷம் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இறைவனுக்கு அர்ப்பணிச்சிடணும். அதுதான் இங்க கொடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஞான யோகம், உண்மை மற்றும் ஆன்ம ஞானத்தை பெறுதல். இதுதான் 13ல இருந்து 18 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 யோகாவை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. 1 to 6, 1ல இருந்து 6 கர்மயோகம், 7ல இருந்து 12 பக்தி யோகம், 13ல இருந்து 18 ஞான யோகம். இதுல யோகாவோட மீனிங் என்ன, அதாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலன்னா சாப்டர் 2 verse 48ல யோகா as ஈக்வானிமிட்டி. அதாவது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் கிட்ட சொல்றாரு, தனஞ்சயனா அர்ஜுனா பற்றுதலை கைவிட்டு, பற்றுதலை இருக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. வெற்றி தோல்விகளில், வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் சமமான மனநிலையை கொண்டு, வெற்றி வந்துருச்சுன்னு குதிக்க கூடாது, தோல்வி வந்துருச்சுன்னு உட்காந்து அழக்கூடாது. 2 வந்தாலும் நியூட்ரலா இருக்கணும். உன்னுடைய கடமையை செய். இத்தகைய மன சமநிலையே யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சமத்துவமா இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். எது நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கிறது. 2வது இருக்கிறது என்னன்னா, யோகா ஹாஸ் ஸ்கில் இன் ஆக்ஷன். அதாவது செயல்களில் திறமை. நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அதுல நம்மளோட முழு திறமையே இருக்கணும். அதாவது நம்ம சமையல் செஞ்சாலும் சரி, படிச்சாலும் சரி, எழுதினாலும் சரி, ஈவன் நம்ம வந்து பெருக்கினாலும் சரி, நம்ம வீட்டை சுத்தப்படுத்திட்டாலும் சரி, எந்த வினை செய்தாலும் அதை திருந்தன சொல்லுவாங்க இல்லையா, செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. எந்த இது செஞ்சாலும் அதுல நம்மளோட திறமைய வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செயல்களில் உள்ள திறமையே யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 2 டெஃபினிஷன் முக்கியமானது நமக்கு. ஒரு டெஃபினிஷன் எது வந்தாலும் சமத்துவமா எடுத்துக்கணும். இன்னொரு டெஃபினிஷன் வந்து எது செஞ்சாலும் திறமையா செய்யணும். பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த 18 அத்தியாயங்கள்ல அதோட பேரு தான் இங்க கொடுத்திருக்கேன். அந்த பேரு, அதுக்கப்புறம் அதுல என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப டெப்தா நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து அறிமுகம் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன சாப்டர்ஸ் எதை சொல்லுது அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ அதுல வந்து முதல்ல பாத்தீங்கன்னா அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், சோ இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா மோக்ஷ சந்நியாச யோகம். இந்த 18 பேரையும் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது யோக வசிஷ்டம். இந்த யோக வசிஷ்டம் வந்து இது இந்திய தத்துவத்தின் ஒரு தனித்துவமான படைப்பு. இதை யார் எழுதினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மகாபாரதம், ராமாயணம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், எபிக்ஸ்ன்னு சொல்றோம். சோ அதுல ராமாயணத்தை எழுதினது யாரு, வால்மீகி மகரிஷி தான் யோக வசிஷ்டத்தையும் எழுதினாரு. இந்த நூல் வந்து எதை வந்து எம்பசைஸ் பண்ணுது, எதை பற்றி விளக்குகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அத்வைத வேதாந்தம். அத்வைத வேதாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துவைத்தானா 2ன்னு அர்த்தம், 2ன்னு அர்த்தம், 2. அது என்ன 2? ஜீவாத்மா, பரமாத்மா, புருஷா,
புருஷா பிரகிருதி. சோ 2 இருக்கு. அப்போ அத்வைத வேதாந்தா அப்படின்னா 2 இல்ல, ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது ஒண்ணு? ஆத்மா ஒண்ணுதான், கடவுள் ஒண்ணுதான். இந்த தத்துவத்தை பத்தி சொல்றதா அத்வைத வேதாந்தா. இந்த புக் வந்து இளமை பருவத்துல ராமருக்கும் வசிஷ்டர் முனிவருக்கும் நடந்த உரையாடலை தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ ராமருக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். ராமர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருகுலத்துல போயிட்டு படிப்பாரு. படிச்சு முடிச்சுட்டு வரும்போது பதவி, அது படிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அரசர் ஆகணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி அவர் வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்போ அப்படியே போவாரு. போயிட்டு உலகத்தை சுத்தி பார்க்கும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ அப்புறம் வந்து இங்க வந்துருவாரு, அரசர்கிட்ட வந்துருவாரு, பேலஸ்க்கு வந்துருவாரு. அங்க வந்து ரொம்ப விரக்தியா இருப்பாரு. அப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அப்போ கஷ்டம் நிரந்தரமா, ஓ அது பெர்மனண்டா, அப்ப அது பெர்மனன்ட் இல்லைன்னா எது பெர்மனன்ட், நிரந்தரமானது எது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவர்கிட்ட வந்துட்டே இருக்கும். அப்படி வந்துட்டே இருக்கும் போது அதுக்கான பதில தான் வசிஷ்டர் வந்து ராமருக்கு சொல்லுவாரு. சோ இதுல 2 புக்கு இருக்கு. பிருகத் யோக வசிஷ்டம், பிருகத்னா பெருசுன்னு அர்த்தம். அதுல 32,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் லகு யோக வசிஷ்டா, லகுனா சின்னதுன்னு அர்த்தம். லகுல வந்து 6,000 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல வந்து 6 அத்தியாயங்கள், அதாவது பிராகரணங்கள், சாப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். 6 அத்தியாயங்களை வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல முக்கியமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வாயிற் காப்பாளர்கள், அதாவது வாயிற் காப்பாளர்கள் அப்படின்னா கேட் கீப்பர்ஸ். இப்போ நம்ம ஏன் பிறந்திருக்கோம்? மோட்சம் அடைகிறதுக்கு. மோட்சம், முக்தி, கைவல்யா, இறைநிலை அடைதல், எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அந்த மோட்சம் அடைகிறதுக்கு 4 கேட் கீப்பர்ஸ், துவாரபாலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயிற் காவலர்கள் இருக்காங்களாம் 4 பேரு. அந்த 4 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமா அப்படின்னா சுய கட்டுப்பாடு. சோ நம்ம வந்து கட்டுப்பாட்டோட இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து விசாரணா. சோ விசாரணா எதை விசாரணை பண்ணும்? மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்கல்ல. மெய்ப்பொருளை ஆராய்தல். மெய்ப்பொருள், அப்ப நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாம் என்னது? பொய்ப்பொருள். சோ நம்மள சுத்தி இருக்கிறது பொய்ப்பொருள். அப்ப எது மெய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெய்ப்பொருளை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அதுதான் விசாரணா. நெக்ஸ்ட் சந்தோஷா அப்படின்னா மன நிறைவு. இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, அந்த என்ன கொடுத்திருக்காரோ அதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைவா நம்ம வந்து வாழறது. நெக்ஸ்ட் வந்து சத்சங்கம் அப்படின்றது யாரு கூட நம்ம இருக்கிறது? நல்லோரின் சேர்க்கை. இப்போ எப்பவுமே நம்ம நல்லோர்களோட சேர்க்கையோட இருக்கணும். நல்லவங்களை நம்மள சுத்தி வச்சுக்கணும். நம்ம நல்லவங்களோட இருக்கணும். அவங்கள பத்தின புக்ஸ் படிக்கணும். அவங்கள பத்திய சத்சங்கம் கேட்கணும். இதெல்லாம் தான். இதுல யாரையாவது ஒருத்தரை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அது ஒருத்தரை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மத்த 3 இருக்கு இல்லையா, மத்த 3 இதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணுவோமா. சோ அட்லீஸ்ட் 1 ஃபாலோ பண்ணணும். அந்த 1 3க்கு கொண்டு போகும். இது 4மே சேர்த்து எங்க கொண்டு போகும்னா மோக்ஷாக்கு கொண்டு போகும். இதுதான் 4 வாயிற் காப்பாளர்கள். நெக்ஸ்ட் வந்து யோக வசிஷ்டால 6 பிராகரணங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 6 சாப்டர்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, வைராக்கிய பிராகரணம், முமுக்ஷு பிராகரணம், உற்பத்தி பிராகரணம், ஸ்திதி பிராகரணம், உபசாந்தி பிராகரணம், நிர்வாண பிராகரணம். வைராக்கிய பிராகரணம்ல என்ன சொல்லியிருக்காங்க? பற்றின்மை. அதாவது அந்த சாப்டர்ஸ்லாம் எதை பத்தி சொல்லுதுன்னா, பற்றின்மை, வெறுப்பு, இத பத்தி அந்த சாப்டர்ஸ் பிராகரணங்கள் சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து விடுதலை அல்லது முக்தி, அத பத்தின ஆர்வம்ல வந்து அத பத்தி முமுக்ஷு பிராகரணத்துல சொல்லியிருக்காங்க. உற்பத்தி அப்படின்னா தோற்றம், எப்படி தோற்றம் உருவாச்சு, எப்படி படைப்பு உருவாச்சு, அதை பத்தி உற்பத்தி பிராகரணம்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்திதி பிராகரணம்ல இருப்பு அல்லது காத்தல், எப்படி ப்ரொடெக்ட் பண்றது நம்மள. நெக்ஸ்ட் உபசாந்தி பிராகரணத்துல அமைதி அல்லது மன ஒடுக்கம், மனசை வந்து எப்படி அமைதியா வச்சுக்கிறது, எப்படி வந்து சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்றது. நெக்ஸ்ட் நிர்வாண பிராகரணத்துல இறுதி விடுதலை, அதாவது முக்தி. இது எல்லாமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கதை வடிவில் இருக்குமா. வசிஷ்டர் வந்து ராமருக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா, கதைக்குள் கதை அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க, திருப்பி அதுக்குள்ள ஒரு கதை போதும், அதுக்குள்ள ஒரு கதை போகும். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இது எக்ஸாம் ஓரியன்டா எடுத்துக்காம
இந்த புக்கை வந்து நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இந்த யோக வசிஷ்டால முக்கிய போதனைகளா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் என்ன ஞானம் வேணும்? ஆத்ம ஞானம், ரியலைசேஷன் அபவுட் அவர் செல்ஃப். சோ இத பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சத்துவ குணம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு 3 குணங்கள் இருக்கு. சத்துவ குணம், ராஜச குணம், தாமச குணம் இருக்கு. அதுல வசிஷ்டர் வந்து எதை வந்து வளர்த்துக்கணும் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சத்துவ குணத்தை வளர்த்துக்கணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வசிஷ்டர் வந்து 8 தியான முறைகளை, 8 அங்கங்களை குறிப்பிடுறாரு. இது பதஞ்சலி முனிவருமே சொல்றாரு. 8 அங்கங்கள், அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அஷ்டாங்க யோகம் பதஞ்சலி முனிவரும் சொல்றாரு, வசிஷ்ட முனிவரும் சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து யோக சூத்திரங்கள். யோக சூத்திரங்கள் அப்படின்னும் போது அது வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதஞ்சலி வந்து மகரிஷி பதஞ்சலி எழுதுனாங்க. இது வந்து மகரிஷி வந்து பதஞ்சலி மகரிஷிய தந்தைன்னு சொல்லுவாங்க, யோகாவின் தந்தை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து யோக சூத்திரங்கள் எழுதியிருக்காரு. இது வந்து யோக கலையோட அடிப்படை நூல் இந்த யோக சூத்திரங்கள். இந்த யோக சூத்திரங்கள் 4 அத்தியாயங்கள் இருக்கு, அதாவது 4 பாதங்களாக சொல்லப்படுகிறது. மொத்தம் 196 சூத்திரங்கள் இருக்கு. பகவத்கீதால எத்தனை பார்த்தோம்? 700 வெர்சஸ், 700 பார்த்தோம், 18 சாப்டர்ஸ். இதுல 4 சாப்டர்ஸ், 4 பாதாஸ். சாப்டர்ஸ் தான் பாதாஸ்ன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் மொத்தம் 196 சூத்திரங்கள் இருக்கு. அந்த 4 பாதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமாதி பாதா, சாதன பாதா, விபூதி பாதா, கைவல்ய பாதா. சமாதி பாதத்துல எத்தனை சூத்ராஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 51 சூத்ராஸ் இருக்கு. சாதன பாதால 55 சூத்ராஸ் இருக்கு. விபூதி பாதால அகைன் 55 சூத்ராஸ் இருக்கு. லாஸ்டா இருக்கிறது, கடைசியா இருக்கிறது கைவல்ய பாதா, 34 சூத்ராஸ் இருக்கு. சோ இதுல 2வது பாதத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சித்த விருத்தி நிரோதக. சித்தவிருத்தி நிரோதக. நிரோதக அப்படின்னா என்னன்னா, ஸ்டாப் பண்றது, கண்ட்ரோல் பண்றது. எதை ஸ்டாப் பண்ணும், எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கு? தாட்ஸ். மனம் ஃபுல்லா எண்ணங்கள் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் எத்தனை தாட்ஸ், அதாவது எத்தனை எண்ணங்கள் ஒரு பர்சனுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 70,000 எண்ணங்கள் வருது. அப்போ அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றது அது எங்க வருது? மைண்ட்ல வருது. ஓகே. சித்தானா மைண்ட், விருத்தினா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தாட்ஸ், அதாவது நிறைய எண்ணங்கள். நிரோதகனா ஸ்டாப். அப்போ சித்த விருத்தி நிரோதகனா மனதில் எழும் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது. இததான் டெபினிஷன் ஆஃப் யோகாவா பதஞ்சலி யோக சூத்ராஸ்ல சொல்லியிருக்காங்க. அதாவது மனதின் அலைகளை, எண்ணங்களை ஒடுக்குவதே யோகமாகும். இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல்ல 4 பாதா பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு பாதால என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாதன பாதா. சாதன பாதால என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சமாதி பாதா. சமாதி பாதால வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சமாதி பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னென்ன சமாதி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சித்தவிருத்தி நிரோதோகா இதோட மீனிங் சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விருத்திஸ், என்னென்ன வகையான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சாதன பாதால அஷ்டாங்க யோகா பத்தி விரிவா சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அஷ்டாங்க யோகா என்ன. யமா, நியமா, ஆசனா, பிராணாயமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. இந்த 8 அங்கங்களை பத்தியும் விரிவா 2வது பாதத்துல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 3வது பாதத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாரணா, தியானா, சமாதி. தாரண, தியானா, சமாதியை பத்தி சொல்லியிருப்பாங்க விபூதி பாதத்துல. அதுல வந்து அதாவது நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு சில சித்திஸ் வருமா, சித்திகள். இந்த சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா மேல பறப்பாங்க, தண்ணியில நடப்பாங்க, கூடு விட்டு கூடு பாய்வாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த சித்திகள்லாம் நமக்கு வந்து வரும். எதுல பண்ணா எந்த சித்தி வரும், அந்த சித்திகளை பத்தி இதுல விபூதி பாதத்துல சொல்லியிருப்பாங்க. The last is கைவல்ய பாதா. கடைசி என்ன, கைவல்ய பாதத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து என்ன வேறுபாடு, புருஷாக்கும் பிரகிருதிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்ற இத இதுல கொடுத்திருப்பாங்க.
சோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக சூத்திரங்கள் என்பது மனதை புரிந்து கொள்வதற்கும் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கும் துயரங்களை குறைப்பதற்கும் மற்றும் முறையான பயிற்சியின் மூலம் மன அமைதி மற்றும் ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கும் ஒரு விரிவான குறிப்பாக வழங்குகிறது. இதுதான் வந்து யோக சூத்திரங்கள். நெக்ஸ்ட் திருமந்திரம். திருமந்திரம் வந்து ஒரு தமிழ் ஆன்மீக மரபின் 18 சித்தர்களில் ஒருவரான திருமூலரால் இயற்றப்பட்டது. இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா சுந்தரர். இவர் வந்து கைலாய மலையிலிருந்து தென்னிந்தியாவிற்கு வந்தார். இப்போ அவர் வந்து சமாதி நிலையில இருந்து, அதாவது தவம் இருந்து நமக்கு கொடுத்ததுதான் 3000 பாடல்கள். அந்த 3000 பாடல்களை தான் நம்ம வந்து திருமந்திரம்னு சொல்றோம். அந்த 3000 பாடல்களை எப்படி அவர் பிரிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 தந்திரங்களாக பிரிச்சிருக்காரு. இது திருமூலர் எழுதினாரு. மெடிடேஷன்ல தவம் இருந்து 3000 பாடல்களை கொடுத்தாரு, 9 தந்திரங்களா கொடுத்திருக்காரு. இவரோட அந்த திருமந்திரத்துல என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எதை வந்து சொல்றாருன்னா இறைவனே அன்பு, அன்பே சிவம். அன்புதான் இறைவன், இறைவன் தான் அன்பு. இறைவன் ஒருவனே, அதாவது ஒன்றே குலம், ஒருவனே தேவன், எல்லாமே வந்து ஒண்ணுதான். நம்ம பார்த்தோம் இல்லையா அத்வைத பிலாசபி எதுல பார்த்தோம்? யோக வசிஷ்டால பார்த்தோம். சோ யோக வசிஷ்டா எதை பத்தி சொல்லுது? அத்வைத பிலாசபினா என்ன? இரண்டல்ல ஒன்று, ஒண்ணுதான். அததான் இங்கேயும் திருமூலர் வந்து சொல்றாரு. சோ அந்த காலத்துல சொன்ன வசிஷ்டரும் அதை தான் சொல்றாரு. இப்ப திருமூலரும் என்ன சொல்றாரு? ஒன்றே குலம், ஒருவனே தேவன், எல்லாமே ஒண்ணுதான்பா அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் மூணாவது யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அப்போ யான் பெற்ற இன்பம், நான் என்ன இன்பம் பெற்றேன்? எனக்கு என்ன இன்பம் கிடைச்சது? இறைவனை நினைத்தல், அதாவது இந்த முக்தி அடைதல். யார் இறைவன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இன்பமா இருக்கேன். அந்த இன்பத்தை நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு ஷேர் பண்றேன். அததான் இங்க கொடுத்திருப்பாரு, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். கடைசியா என்ன சொல்றாரு? உடம்பே இறைவனின் ஆலயம். சரி, அந்த இறைவன் எங்க இருக்காரு? உடம்பினை முன்னம் இழுக்கன்று இருந்தேன். நான் முதல்ல உடம்ப வந்து வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது அது உடம்புன்றது இறைவன் கொண்டிருக்கும் கோவில் அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரியுது. சோ நிறைய விஷயங்கள திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு பாருங்க. இத படிச்சாலே நமக்கு செல்ஃப் ரியலைசேஷன் வந்துரும் போல இருக்கு. ஒண்ணு அன்பே சிவம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், கடைசியா உடம்பினை முன்னம் இழுக்கென்று அறிந்தேன். சோ இப்போ உடம்புல யாரு இருக்காங்க? அந்த உத்தமன் கோயில் கொண்டிருக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? உடம்ப கரெக்டா பாத்துக்கணும். அதுக்காக தான் மகரிஷி எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. உடலுக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ், எளிய முறை உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம், அகத்தாய்வு, அவங்க சொன்ன விஷயத்தை தான் மகரிஷி வந்து பயிற்சி முறைகளா நமக்கு கொடுத்திருக்காரு. சோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும். இதுதான் திருமந்திரம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாரத பக்தி சூத்திரங்கள். பேர்ல என்ன இருக்கு? நாரத ஞான சூத்திரங்கள் இருக்கா? இல்ல. கர்ம சூத்திரங்கள் இருக்கா? இல்ல. பக்தி சூத்திரங்கள்னு இருக்கு. அப்ப இந்த நூல் எதை பற்றி சொல்லுது? பக்தியை பத்தி சொல்லுது. நாரத பக்தி சூத்திரங்கள் வந்து இந்தியாவுல பக்தி யோகம் குறித்த மிக பிரபலமான நூலாகும். சரி, இது யாருக்கு சொன்னது? நாரதர் வியாசருக்கு சொல்றாரு. ஓகேவா? அப்போ முன்னாடி என்ன பார்த்தோம்? பதஞ்சலி வந்து என்ன புக் எழுதினாங்க? யோக சூத்ராஸ். மகரிஷி பதஞ்சலி யோக சூத்திரங்களே எழுதினாரு. யோக வாசிஷ்டாவை யார் எழுதினது? வியாசரு ராமருக்கு சொன்னது. இங்க நாரதர் வியாசருக்கு சொல்றாரு, சூத்திரங்களா சொல்றாரு. இதுல மொத்தம் 84 சூத்திரங்கள் இருக்கு. யோக சூத்ராஸ்ல எத்தனை பார்த்தோம்? 196 பார்த்தோம். பகவத்கீதையில எத்தனை பார்த்தோம்? 700 பார்த்தோம். இதுல 84. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி என்பது இறைவனின் மீதான மிக உயர்ந்த அன்பு. அப்ப பக்தி என்னது? லவ். அதாவது திருப்புலர் என்ன சொல்றாரு? இறைவன் தான் அன்புப்பா, அன்புதான் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. அதேதான் சொல்றாங்க நாரத பக்தி சூத்திரத்திலையும். என்ன சொல்றாங்கன்னா இறைவன் மீதான அன்பைதான் பக்தின்னு சொல்றாங்க. இந்த அன்பை பெறுவதன் மூலம் ஒரு பக்தன் முழுமைனா பெர்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் அழியாமை, இம்மோர்டாலிட்டி எதுக்கு? அழியாமை எதுக்கு? உடலுக்கு தான் அழிவே தவிர உயிருக்கு, அதாவது ஆன்மாவுக்கு வந்து அழிவு கிடையாது. அந்த இம்மோர்டாலிட்டிய வந்து நம்ம வந்து அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல முக்கிய போதனைகளா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பக்தியின் உயர்வு,
எது உயர்ந்திருக்கான்? பக்தி தான் உயர்ந்திருக்கான். அப்ப யார் மேல பக்தி செலுத்தணும்? இறைவன் மேல நம்ம முழுமையான பக்தியை செலுத்தணும். இதுல வெறும் சடங்கு முறைகள் அந்த மாதிரி இல்லாம நம்மளோட முழு அன்பை வந்து செலுத்துறது தான் நம்மள முழுமையா இறைவன் கிட்ட அர்ப்பணிக்கிறது. அதுக்கு அடுத்தது இறுதி இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட் ரியலைசேஷன், இறைவனை உணர்தல். அதை அடைவதற்கான சூத்திரங்கள் தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம படிக்கிற புக்கு, நீங்க பகவத்கீதாவா எடுத்துக்கோங்க, யோக சூத்ராவா எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் யோக வாசிஷ்டாவா எடுத்துக்கோங்க, இது எல்லாமே எதை சொல்லுது? எல்லாமே இறைவனை பற்றி சொல்கிறது. அப்போ இறைவனை பற்றிய நூல் இதெல்லாம். அப்போ நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான புக்ஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ பிசிக்ஸ் படிக்கணும், பிசிக்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா பிசிக்ஸ்ல என்ன ஃபேமஸான புக்கோ அதை வந்து நம்ம படிக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா கெமிஸ்ட்ரியில என்ன புக்கு, மேத்ஸ்ல என்ன புக்கு, இந்த மாதிரி படிக்கணும். அப்ப இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்ப இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறைவன் பத்தின புக்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இறைவன் பத்தின புத்தகங்கள், அந்த இறைவன் பற்றின நூல்கள் தான் இதெல்லாம். அததான் நம்ம ஒண்ணு இப்ப பாத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நாரத பத்தி சூத்திரங்கள் 84 சூத்திரங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுல பிரிச்சிருக்காங்க லிஸ்டா. புரிதலுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 to 24 அது சொல்றது என்ன? பக்தியின் இயல்பு. சோ பக்தியோட இயல்பு என்ன? பக்தியோட இயல்பு என்ன? நம்ம அர்ப்பணிக்கிறது, நம்ம வந்து நம்மள அர்ப்பணிக்கிறது. நெக்ஸ்ட் 25 to 33 இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பக்தி வழி ஏன் சிறந்தது, அதுக்கான காரணங்கள். இப்போ நான் என்ன கொடுத்துட்டு இருக்கேன்னா ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். நீங்க டைம் இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், எல்லா புக்கையும் நீங்க ஃபுல்லா எடுத்து பார்க்கணும். இது ஜஸ்ட் எக்ஸாம் ஓரியன்டா இல்லாம நம்ம இறைவனை பத்தி படிக்கிறோம் இல்லையா? சோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் பத்தி தான் இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஃபுல்லா நம்ம படிக்கணும்னா நம்ம எடுத்து ஒரு புக்கா டைம் கிடைக்கும் போது சும்மா ஒரு கிளான்ஸ் எடுத்து நம்ம இதுல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை வச்சுக்கிட்டு நீங்க விரிவா படிக்கணும். 34 to 50 எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பக்தியை வளர்ப்பதற்கான வழிமுறைகள், அதாவது மெத்தட்ஸ், எப்படிலாம் நம்ம பக்தி செலுத்தலாம் அப்படின்ற வழிமுறைகளை இதுல கொடுத்திருக்காங்க. 51 to 6 அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையான பக்தியின் அடையாளங்கள். இப்போ உண்மையான பக்தன் எப்படி இருப்பாங்க அப்படின்ற அடையாளங்கள் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. 67 இருந்து 84 வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பக்தி மார்க்கத்தை அடைந்தவர்களின் மகிமை, இதை அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட மகிமைய பத்தி இதுல சொல்றாங்க. இது ஃபுல்லா முழுக்க எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பக்தி யோகத்தை பத்தி தான் சொல்லுது. பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படின்னு நாரதர் வந்து வியாசருக்கு சொல்றாரு. இதுதான் நாரத பக்தி சூத்திரங்கள்.